கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளார். அல்லேலூயா. வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இன்னும் சில தினங்களில் நாம் 2026 சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. அதற்குள்ளாக நாம் ஆயத்தத்தோடு கூட ஒரு புதிய வருடத்துக்குள்ளே கடந்து செல்வோம். ஆமாம், எங்கு சென்றாலும் ஒரு ஆயத்தம் செய்து கொண்டு தான் நாம் வெளியே கிளம்பி செல்கிறோம். அதுபோல 2026 வருடம் நமக்கு முன்னே வருகிறது. அந்த வருடத்திற்குள் நாம் காலடி வைக்கும்போது ஒரு ஆயத்தத்தோடு கூட 2026 நாம் காலடி வைத்து சந்திப்போம். அல்லேலூயா. அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். இந்த 2025 தேவன் நம்மை பாதுகாத்தார், நமக்கு சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், எல்லா சத்துருடைய கண்ணிகளுக்கெல்லாம் அவர் தப்பிவித்தார். எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இந்த நாட்களிலே நன்றி பலி செலுத்தும்படி, கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படி நன்றி உள்ள உணர்வுகளோடு கூட நாம் ஜீவிப்போம். அதே நேரத்தில் மனிதர்கள் நமக்கு எத்தனையோ பேர் உதவி செய்தார்கள். அவர்களையும் நாம் மறக்கக்கூடாது. முதலாவது தேவன், இரண்டாவது மனுஷன். இது ரெண்டையும் நீங்கள் மறக்கலனாக்கா உலகத்தில் நீங்கள் தான் வெற்றி பெற்றவங்க. சில பேர் தேவன் நினச்சிட்டு மனுஷனை விட்டுருவாங்க. சில பேர் மனுஷனை பிச்சுக்கிட்டு தேவனை விட்டுருவாங்க. ரெண்டும் தப்பு. அதனால் நமக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் நாம் நினைத்து அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்துவோம். ஆனால் நன்றி உள்ள இதயத்தோடு கூட நாம் இருப்போம். அல்லேலூயா. ஆனால் அன்பானவர்களே, நன்றி உள்ள சிந்தனையோடு கூட இருப்போம். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் தியானித்து 2026க்காக நாம் ஆயத்தப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. யோவான் என்ற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும். அல்லேலூயா. ஆதி முதல் இருந்தவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், இந்த வருடத்தில் துவக்கத்தில் இருந்தவர், இந்த வருடத்தின் அந்தத்திலும் இருக்கிறார். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம்ன்றார். அப்போ இந்த வருடத்துல துவங்கின முதல் கொண்டு இந்த வருடத்தை முடிக்கிறோம். ஆதி அந்தம், துவக்கம் முடிவு. அப்போ ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் திருச்சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிறதுனால
நீங்கள் ஜீவ வார்த்தையை தான் கேட்குறீங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் ஊழியக்காரர்கள் மூலமாய் அவர் கொடுக்குற எல்லா பிரசங்கங்களும் எல்லா தேவை செய்து ஒட்டு மொத்தமாக ஒரே வார்த்தையில் சொன்னால் ஜீவ வார்த்தை. ஆமாம், ஜீவ வார்த்தையில் இயேசு தான் ஜீவன், அவர் தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது. என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை, ஜீவ வார்த்தை. அதுதான் ஆதி முதல் இந்த வருடத்தை 2025 துவங்கும்போது ஜீவ வார்த்தை தொடங்கி இப்போ முடிக்க போகிறோம். ஜீவ வார்த்தையில் தான் முடிக்கணும். அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் 2026. திருப்பியும் ஜீவ வார்த்தை தான். 24/7 ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் ஊழியக்காரர்கள், நாங்கள் ஜீவ வார்த்தையை தான் அறிவிக்கணும். ஆமாம், ஏன்னா ஏற்கனவே ஒரு வார்த்தை இருக்குது, மரண வார்த்தை. பிசாசு மூலமாக உலகம் ஃபுல்லாக இருக்குது மரண வார்த்தை. அவன் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறது. இந்த வருடத்தை ஸ்டார்ட் பண்ணி இந்த வருடத்தை முடிக்கும்போது மரண வார்த்தையிலே முடித்து மரண வார்த்தையிலே ஆரம்பிச்சு மரண வார்த்தையிலே முடிப்பான். கட்சியில் 2026 மரண வார்த்தையில் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். அவன் தான் பிசாசு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நம்ம ஜீவ வார்த்தையில ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். ஆதி முதல் இருந்ததுன்னா 2025 வாக்குத்தத்த ஆராய்ந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவார். நியூ இயர் சர்வீஸில் நைட்டு 12 மணி ஆதி 2025 ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீவ வார்த்தை வாக்குத்தத்தத்தை தான் ஊழிக்காரு சபையில் பிரசங்கம் பண்ணார். உங்கள் சபையில் ஒரு வாக்குத்தத்தத்தை பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சபையின் அங்கத்தினர்களாக இருந்தால் 2025 நியூ இயர் சர்வீஸ் நைட்டு ப்ரேயரில் போய் கலந்துருந்தீங்கன்னா 2025 அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாங்க பாரு, ஆதி முதல் அந்த ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்று அவன் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆமென்று ஆமென்று இருக்குது. அதில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும்னா ஒவ்வொரு வாரமும் போய் கேட்குறீங்க. சபையில் எதை கேட்பீங்க? ஜீவ வார்த்தையை தான் கேட்பீங்க. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்று வாக்குத்தத்தத்தை கேட்குறீங்களா, இல்லை வேற எதுனா கேட்டு வரீங்களா? ஒவ்வொரு வாரம் போய் சபையில் அதுவும் ஜீவ வார்த்தை. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்குத்தத்தை நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, நீங்க எதை கண்டீங்க? கண்களால. எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும். இந்த வருஷம் ஃபுல்லா எதை நோக்கி பார்த்தீங்க? பிசாசியா, மரண வார்த்தையா, பிசாச கண்டீங்களா? நாங்கள் நோக்கி பார்த்தோம். எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை. எதை தொட்டீங்க? பாவத்தையும் மரணத்தையும் தொட்டீங்களா? இந்த வருடம் புதுசா வருடம் முடிக்க போகுது. அப்ப என்ன பண்ணணும்? ஆதி முதல் இருந்தது, நாங்கள் கேட்டது, எங்கள் கண்களினால் கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதை தான் திருப்பியும் அறிவிக்கிறோம். இந்த 2025 இன்னைக்கு தேதி 27, இன்னும் 4 நாளில் 2026 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். திருப்பி ஒரு ஆதி ஜனவரி 1 ஜீவ வார்த்தை குறித்து நாம் கேட்டதும் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுன்னா வாழ்க்கை, ஜீவியம், ஊழியம், பேச்சு, மூச்சு எல்லாம் ஜீவ வார்த்தை தான். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்குத்தத்தம். அதை ஸ்டார்ட் பண்ணணும். எல்லா சபையிலும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்குத்தத்தம் தான். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்று எந்த வாக்குத்தத்தாலும் அது இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்று அதில் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜீவ வார்த்தையிலே வருடம் முடிச்சிருந்தீங்கன்னாக்கா யூ ஆர் எ சக்சஸ்ஃபுல் மேன். ஜீவ வார்த்தை மரண வார்த்தையை மேற்கொள்ளும். மரணத்துக்கு அதிகாரியை பிசாசை ஜெயிக்கும், பாவத்தை ஜெயிக்கும், வியாதியை ஜெயிக்கும், தரித்திரத்தை ஜெயிக்கும், அவமானத்தை எல்லாம் பிசாசு வார்த்தையால் வர்றது. நீங்க ஜீவ வார்த்தையிலே ஸ்டார்ட் பண்ணி ஜீவ வார்த்தையிலே முடிச்சீங்கன்னாக்கா வாழ்நாளெல்லாம் ஜெயந்தான். இயேசு நாடே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன்னு பாருங்க. அதனால ஜீவ வார்த்தைக்கு ஆயத்தப்படணும். இயேசு கிறிஸ்துக்குள் ஜீவ வார்த்தைனா இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்குத்தத்தங்கள் ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும், ஆதியாமில் தொடங்கி வெளிப்படுத்தல் வரையும் ஜீவ வார்த்தை.
ஜீவ வார்த்தை வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு இருக்குது. அது மரண வார்த்தை. ஆதியாகம்ல ஏதேன் தோட்டத்தில் பிசாசு சொன்ன வார்த்தை என்னது? நன்மை தீமை அறியத்தக்க கனி. அதான் நன்மை வார்த்தை, தீமை வார்த்தை. நன்மை தீமை, நல்லவன் கெட்ட பாவத்தின் சம்பளம். அதான் பிசாசு வார்த்தை. எல்லாரும் வருடத்தை துவங்கும் போது பிசாசு வார்த்தையில பிசாசுக்குள்ள துவங்கி வருடம் முடிக்கும் போது அதே பிசாசுக்குள்ள இருந்தாங்கனாக்கா, பிசாசு ஏசுனார், பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்குன்னு சொன்னார் பாரு. அவர் ஜீவ வார்த்தைகளை நீ தொடங்கலாம். ஜீவன் உண்டா, அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்ட்டார். அப்ப அந்த ஜீவன்ல ஜீவ வார்த்தையில தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமற்ற வாக்கு தத்துவம். அப்போ அது தேவனுக்கு செலுத்தும் ஜீவ வார்த்தை. இயேசுதான் ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய். அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசுக்குள்ள, ஆதாமுக்குள்ள, பிசாசுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணம். அதுல தொடங்காத, ஸ்டார்ட் பண்ணாத. ஆதி முதல் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தொடங்கி வருஷம் துவக்கத்தை, வருஷம் முடிக்கும் போதும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை எல்லாம் பிசாசு வார்த்தையிலே இருந்தாங்க. எப்படி இருக்கும் பாரு வாழ்க்கை. இந்த வருஷம் ஃபுல்லாக பிசாசு போராட்டம். ஏன்னா அவன் தர்றான் சந்தோஷம், சுகம், வேலை, ஜீவன் எல்லாத்தையும் தர்றான். ரெண்டாவது அழிக்கிறான், அப்புறம் கொள்றானா, வேற ஒன்றும் செய்ய மாட்டானா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேனார். என்னுடைய செய்தி எல்லாம் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். இந்த வருடத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் செய்தி எல்லாம் கேட்டு பாருங்க. எப்படியும் 365 நாள் வருஷத்தில், ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு செய்தியாவது, 365 செய்தியாவது நான் போட்டு யூடியூப்ல 365 வீடியோ. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கும், கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ கூட போடுறேன். ஏஎல்சி வெல்லூர் அபண்டன்ட் லைஃப் சர்ச், ஏஎல்சி வெல்லூரில் போய் பாருங்க. எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது, இதெல்லாம் போய் பாருங்க. ஜீவ வார்த்தையை பற்றியே பேசியிருப்பேன். ஜீவ வார்த்தை, இயேசு ஜீவ மார்க்கம். ஆதாமுக்குள் பிறகு கிறிஸ்துக்குள் பிறக்கணுன்ற செய்தி தான் இருக்கும். அதனால தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தினந்தோறும் ஜீவ வார்த்தை கேளுங்க. தேவி நீதிட்டு உடித்ததில் கேளுங்க. கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு தான் பிரசங்கமே என் பிரசங்கம். ஏன்னா ஜீவ வார்த்தையிலேயே 24/7 மாசத்துல 30 வருஷத்துல 365 நாளும் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்கு தத்தத்தை பிதாகுமார் பசுத்தாவிக்கு சத்தத்தை ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய். இதுதான் பிரசங்கமே. அப்போ இந்த 1 யோவான் 1:1 பொருந்தும் பாருங்க எங்க ஊழியத்துக்கு. ஜோயே ஜீவன் உலகளாவிய தெரிஞ்ச குளோபல் சர்ச்சை. அப்போ 1 யோவான் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை. அண்டர்லைன் தி வேர்ட். அந்த வார்த்தை பாருங்க, ஜீவ வார்த்தை. இது பாரு, ஜீவ வார்த்தை. அண்டர்லைன் தி வேர்ட். இந்த ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். வருஷம் ஃபுல்லா அறிவிச்சிருக்கிறோம். ஆமா, உலகத்தின் பிசாசு அறிவிக்கிறான். என்ன வார்த்தை? இந்த ஜீவ வார்த்தைக்கு பதிலாக மரண வார்த்தை, நன்மார்க்கம் துன்மார்க்கம், சுயநீதி அநீதி, அதுதான் என்ன பண்றான்? அறிவிக்கிறான். ஆதி முதல் 2025 ஸ்டார்ட் பண்ணி 2025 முடிக்க போறோம். டிசம்பர் 31, 3 நாள் வரும்போது திருப்பி 2026. அப்போ இந்த ஜீவ வார்த்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து. ஆனால் அன்பானவர்களே, இந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் நோக்கி பார்த்தால் ஆதி முதல் அந்த வரைக்கும் கண்டிப்பா வெற்றி தான். ஐயா நான் வெற்றி பெறணுங்க ஐயா, அதுக்கு என்னங்க சோஸ்திரம்? ஒரு சோஸ்திரம் இல்லைங்க, ஒரு மர்மமும் கிடையாது. எல்லாம் வெளிப்படையாக தான் ஜீவ வார்த்தையில் வாங்க. ஆமாம், ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்கிறீங்க, இப்போ ஜீவ வார்த்தைக்குள்ளே வாங்க. ஜீவ வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவன் என்ன இருக்குது? தேவி நீதியிலிருந்து உயிர்த்தல் வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. பரலோகமே இருக்குது. இச்சிக்கப்படாத சகலமுங்குது அந்த ஜீவ வார்த்தையில. மரண வார்த்தையில எல்லா கேடுகட்ட காரியங்களும் இருக்குது. அப்போ ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும்
எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை. அல்லேலூயா. தாவி சொல்றேன், என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியையும் சொல்லிக்கொண்டே இருக்காங்க. உமதுன்னு சொன்னாம உமது வார்த்தை, உமது நீதி. நம்முடைய நீதி எல்லாம் மரணத்துக்கு எதுவானி, சுய நீதி அநீதி. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்த. அதில் ஸ்டார்ட் பண்ணாத 2026 உமதி நீதியில் ஸ்டார்ட் பண்ணு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். துதி தோத்திரம் ஆரான ஜபல்லாம் அவருடைய வார்த்தை, ஜீவ வார்த்தை. இயேசு கிறிஸ்துக்குள்ள அவட்ட வாக்கு தத்துவம், அந்த ஜீவ சரீரம், அந்த ஜீவ ரத்தம், அதை பிதா குமார் பசுத்தாவிக்கு கொடு. ஆதாமிலிருந்து முழு உலகத்தோடு உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. ஆதாமுக்குள்ள பிறந்த மரண வார்த்தையில் பிறந்து வந்துக்கிறான். ரோமர் மூடி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்வேற்ற மனுமக்கள் மத்தியில் வாசம் பண்ணுறோம். குடும்பத்தார், இடத்தார், வேலை ஸ்தலத்துல எல்லாம் அவங்களாம் ஆதாமின் சிந்தையை தான் அவங்ககிட்ட கொண்டு வராங்க. கண்டிப்பா பிரச்சனை பண்ற ஆளா இருப்பாங்க. அதனால இயேசு உங்கள் சபிக்குடைய ஆசிர்வதி, உன் சத்ருக்களை சிநேகி. ஜீவ வார்த்தையில் இருக்கிறவன் சத்ருவை சிநேகிப்பான். என்ன சிநேகம்? இயேசு சிநேகத்துக்காகப்பான். சத்ரு ஜெயிக்கவே முடியாது. இயேசு ஜீவ சரு ஜீவரத்தம். இயேசு ஜீவ வார்த்தையிலே இருந்தார். மத்திய மாற்று லூக்காழ்வான் எத்தனையோ சத்துருக்கள், பரிசை ரோமர்கள், யூதர்கள் எல்லாம் விரோதமாக செயல்பட்டாங்க. ஆனால் அவர் ஜீவ வார்த்தையிலே இருந்தார். ஸ்டார்ட்லேருந்து 33 வருஷம் வாழ்ந்தார். 3 வருஷம் ஊழியம் செய்தார். அவர் ஜீவ வார்த்தையிலே ஸ்டார்ட் பண்ணி ஜீவ வார்த்தையிலே முடிச்சார். 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரா இல்லையா? ஜனவரி 1 அவர் ஜீவ வார்த்தையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் நியூ இயர் சர்வீஸில் இயேசு. அப்புறம் டிசம்பர் ஜீவ வார்த்தையிலே முடித்தார். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை எல்லாம் ஜீவ வார்த்தையிலே தான் வாழ்ந்தார். ஜீவ விச்சதுகள் தான் இருந்தார். ஓரத்துலலாம் பிசாசு தோத்துறாரு, வியாதியத்தை சோத்துறாரு, குட்டுக்கண்ணு தருக்குது, செவிட்டுக்காக தருக்குது, குஷ்ரோகி சுவாசம் வராங்க, அற்புத அடையாளம் எல்லாம் நடக்குது. மரித்தோர்களும் உயிரோடு வைக்கிறாங்க. நந்திச்சா இல்லையா? ஏன்னா அவர் ஜீவ வார்த்தையிலே ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் அவர் ஜீவ வார்த்தை தான், பிதாவின் வார்த்தை தான் கேட்கிறேன். ஜீவ சர தேவி நீதி துறை இயேசு கிறிஸ்து ஆமற்ற வார்த்தை தான் கேட்கிறார் பிதா கிட்ட. அதை தான் ஜனங்களுக்கும் சொல்றாரு. நாங்கள் கண்களினாலே கண்டதும் பிதாவினுடைய வார்த்தையை தான் கேட்கிறாரு. நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளில் ஜீவ வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். சக்சஸ்ஃபுல்லாகவே இருந்தார். 12 சீசர்களுக்கு அந்த ஜீவனை குறித்து போதிச்சார். அந்த ஜீவனில் மெச்சூர் ஆகும்படி ஆதாமுக்குள்ள பிறந்த நன்மை தீமை அறியத்தக்க சாக கிடைக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஜீவ வார்த்தை கொடுத்து ஜெயம், வியாதியில ஜெயம், சாபத்தில் மரணத்தில் பாதர்கள் வெளியிலாக்கினாரு. அப்போ ஜீவ வார்த்தையில ஸ்டார்ட் பண்ணுங்க. வருகிற 2026 ஜீவ வார்த்தையே வேணாப்பா. இந்த தாமஸ் எப்போ பார்த்தாலும் லூஸ் மாதிரி ஜீவனே பிரசங்கம் பண்ணிக்கிறாரு. ஏதே தோட்டில் ஜீவ வார்த்தை விட்டாங்க. ஆதாம் பேவாலாம் நியூட்டில் இருந்தாங்களா? போய் பிசாஸ் வார்த்தை பிச்சாங்களா? யாரும் நியூட்டில். நீ ஜீவ வார்த்தை வேணான்னா மரண வார்த்தை நன்மத்தை மேல் போய் சிக்குவேன். நன்மார்க்க துன்மார்க்கத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு உடனே ஓடி வருவான். பிசாஸ் அட்ரஸ் கேட்டு திறறதுக்கு, கொள்றதுக்கு, ஐக்கிறதுக்கு. இப்படி வருஷம் ஃபுல்லா 24/7 நன்மத்தை மேலே இருந்தாங்க. அந்த நாள் ஃபுல்லா வேஸ்ட். பிசாஸ் தான் கிரியை செய்யலாம். வருஷ கட்சியில் ஒன்றும் இல்லை. என்னையும் சேர்த்தான், எல்லாரும் சேர்த்தான். பிரசங்கம் எனக்கு சேர்த்தான். பிரசங்கம் பண்றாரு தாமஸ். அப்படியே இருக்கிறாரா 100க்கு 100னா? நானும் ட்ரை பண்ணி தான் கேட்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் டப்புன்னு ஜீவ வார்த்தைக்குள்ள வந்துடணும். பகை, கசப்பு, வயிறாக வச்சா என்ன பண்ணுவாங்க? யாராவது ஒரு ஆள் பிரச்சனை பண்ணி பகை வச்சுட்டா நாள் ஃபுல்லாக அவங்க மேலே பகையா இருப்பாங்க. அதான் நண்பர் நாள் ஃபுல்லாக வசுத்தாவி தான் கிரி செய்யும். உடனே மறந்துடணும். உடனே மன்னிப்பு, இறக்கம், தேவி நீதி, தேவதர் உங்களுக்கு கிறிஸ்துக்குள்ள வந்துடணும். அதுதான் வெற்றி விலை கிறிஸ்துவாங்க. கீழே வேந்தானாக்கா அப்படியே இருக்கான். பட்டு உடனே ஏந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் துவச்சு போட்டு ஏந்து போறானா இல்லையா? அது மாதிரி பாவத்தில் மரண வார்த்தையில் விழுந்துட்டாக்கா நாள் ஃபுல்லாக பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, சுயடி, தனிதே ஊறி போடக்கூடாது. உடனே இயேசு ரத்தம் தேவன் தனக்கு உலகத்தை அசுத்தத்துக்கு பசுத்தாக்கு ஏந்து நின்னாக்கா நல்ல கனியுள்ள வாழ்க்கை இருக்கு. அந்த வருடம் உள்ளா நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால். என்ன கனி? ஜீவ விச்சத்து கனி. அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க நிலைத்திருந்தா தொடர்ந்தேச்ச ஜீவ வார்த்தையில இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்குத்தத்தம். பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர் தரித்திரம், ஜீவ ஐஸ்வர்யம், சாபத்துக்கு வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், எல்லாத்துக்கும் பரிகாரம். பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கு, பரலோகம் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்குத்தத்தம் ஜீவ வார்த்தை. அதிலே ஸ்டார்ட் பண்ணி அதிலே முடி.
வருடத்தின் துவக்கத்திலும் வருடத்தின் நடுவிலும் வருடத்தின் கடைசியிலும் ஆதி முதல் இருந்ததும். அப்போ ஜீவ வார்த்தையில மீண்டுமா 2026 ஸ்டார்ட் பண்றதுக்கு உப்பே ஆயத்தமாகணும். உப்பே மன்னிச்சிடணும். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரி. என்ன பாவமான பண்ணு, எவ்வளவு பெரிய பாவியானா இது, சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவம், ஜீவ ரத்தம். நானே ஜீவ அப்பம், அந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணு. அப்ப என்னாவது, இயேசு ரத்தம் சகல எல்லா பாவத்தையும் நீக்கி அந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்தணும். நல்லா கவனிக்கணும். ஏன்னா பாவ வார்த்தையை, நன்மை தீமையை, மரண வார்த்தையை தேவனுக்கும் காட்டும், உலகத்துக்கு அதை பிசா திறறான், மரணத்தை கொடுக்குறான். மரணம் என்னது? பரிகரிக்க கடைசி சத்துரு. முடிவுதான் மரணம். மரணன்றது வியாதி ஒரு மரணம், சாபம் ஒரு மரணம், தரித்திரம், அவமானம், இதெல்லாம் மரண சக்தி. அவமானம், வெக்கம், நின்ற வருஷம் ஃபுல்லா இருந்துக்கிறோமா அப்படின்னா நன்மை தீமையில் வாழ்ந்துக்கிறோன்னு அர்த்தம். நன்மார்க்க துன்மார்க்க கவலை வர்றது, சோத்து போகிறது, பயம், இதெல்லாம் நன்மை தீமையில் வர லிஸ்ட். ஏசு கவலைப்படாத, சோத்து போகாத, பயப்படாத. ஏயா என் பிரச்சனை பார்த்தா கவலைப்படாமல் இருக்க முடியுமா? ஏன்பா பிரச்சனை? நன்மை தீமை சாகவே செஞ்சதும் பாவம், அதனால ஒரு கவலை, அதனால பிரச்சனை தீராதுங்க. அதுக்கு பரிகாரம் ஜீவரத்தை. நீ கவலைப்படுற எனர்ஜியை ஜீவ வார்த்தை இயேசு தேவ நீதி உயிர்த்தது. உயிர்த்தெழுச்சோ அதை தேவன் தனக்கு கொடுக்கறதுக்கு எனர்ஜி யூஸ் பண்ணினா அந்த கவலைப்படுற காரியம் நீங்க அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்துட்டு இருக்கோம். அதனாலதான் வருஷம் ஃபுல்லா கவலைப்பட்டு இயேசு ஏற்றுக்கிட்டு ஞான சபையில போய் கூட என்ன பண்ணல, பிரயோஜனம் இல்லைன்றாங்க பாருங்க. உலகத்தானுக்கு வேற வழி இல்லைங்க. அவங்க ஓடுறான், உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், நன்மை தீமையில் இருக்கிறதுனால அவன் பிசாசு ராஜ்யத்தில் தாங்கிறான். நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞான சாணம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுத்துட்டு சுய நீதி அநீதியில் இருந்தாக்கா நீ அவங்கள விட டபுள் மடங்கு எஜமானுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி அநேக அடிகள் அடிக்க. சித்தத்தை அறியாது என்று செய்கிறவனுக்கு சில அடின்னு போடப்பட்டது. ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தை திருந்த சபையாக போய் உபதேசத்தை கேட்டது செய்யலைன்னா உனக்கு அநேக அடின்னா என்னது, உனக்கு டபுள் அடி. அதனால தான் கிறிஸ்துவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க உலகத்தாரை விட. ஏன்னா சத்தியத்தையாக கேட்குது, ஆனால் அதன்படி எஜமான் சித்தம் லூக்கா இருக்குது பாருங்க அந்த வசனம். உலகத்தான் அவன் எஜமான் சித்தத்தையே அறியல, பாவத்திலே போறது. அவன் அறியாது என்று செய்யறதுனால சில அடியான் அவனுக்கு கொஞ்சம் உபத்திரம் போடப்பட்டது. அதனால நமக்கு சில அடியும் வேணாம், அநேக அடியும் வேணாம். நம்ம ஆசீர்வாதமாகனா ஜீவ வார்த்தையில வரணும். அந்த ஜீவ விருட்சத்துக்கு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. சில அடியே தாங்க முடியாது, அநேக அடி வச்சா எப்படி இருக்கும் வாழ்க்கை. அதனால்தான் கிறிஸ்துக்குள்ள வாங்க, அந்த ஜீவரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு சொல்லப்பட்ட வாக்குத்தத்துக்கு வெளியே போட முடியாது. பரலோக ராஜ்யம் இயேசு ஜீவன்ல. ஆதாமுக்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க கனியில பாதாள ராஜ்யமே இருக்குது. நீ ஈடேறவே முடியாதுங்க. எவ்வளவுதான் கோடியா இருந்தாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும், டாக்டரா இருந்தாலும், என்ஜினியர் உயர்ந்தது அதே தான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். ரோமன் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய கிருபையினாலே கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீதிமானாகலாம். கிறிஸ்துக்குள்ள வரணும். அதுதான் ஜீவ வார்த்தை கிறிஸ்துவா. அந்த ஜீவன தேவ நீதி உயிர்த்தல் எல்லாத்துக்கும் பரிகாரம். எவ்வளவு பெரிய சிக்கலாகட்டும், இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுத்து இயேசு படியில் ஏற்றாரில் மத்திய மாட்டில் உட்காந்து அவர் எங்கும் சுற்றி தந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ வார்த்தையை கொடுக்குறாரு. அவரு ஜீவ வார்த்தை இருந்தார் முதல்ல 24/7 24 மணி நேரம் வாரத்தில் 365 நாள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும். 1 யோவான் 1:1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு ஜீவ வார்த்தை அறிவிக்கிறார், பிசாசு மரண வார்த்தை அறிவிக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம், நன்மை தீமை அறியத்தக்க நல்லவன் தீயவன் சாகவே சாவாய். அதான் தேவன் தனக்கு உலகத்துக்கு அறிவிக்கிறது 24/7 365 நாளும். இப்போ ஜீவ வார்த்தை எங்க? ஆதி முதல் வருடத்து 2026 ஸ்டார்ட்ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் ஜீவ வார்த்தை தேவ நீதி உயிர்த்தல. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா you are a successful man. Hallelujah. அப்போ ஜீவ வார்த்தை லிவிங் வேர்ட். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிரு, அதான் என்னுடைய போதனை.
2025 ஜீவ வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணி 2026 ஜீவ வார்த்தையிலே நான் முடிக்கிறேன். ஆமாம், அந்த ஜீவ வார்த்தையில் மெச்சூர்ட் ஆகணும். பாவ வார்த்தை பேசி என்னத்தை கண்ணி நீ ஏவாள் பிசாஸ் வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கண்ணி ஆகவே தான் சேர்த்தான். என்ன பிரயோஜனம்? பிசாசு திருடன் கொடுத்து கொள்றது ஐக்கு தான் வரான். நமக்கும் பிரயோஜனம் இல்லை, குடும்பத்துக்கும் பிரயோஜனம், சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, முடிவு பாதாளம் வேற. அதனால 2026 தொடங்குற நீங்க ஜீவ வார்த்தைக்கு ஆயத்தப்படுங்க. அது ஒரு கம்பசோஸ்திரம் இல்லை. கவலை, பயம், சுயநீதி, அநீதியை தேவன் தனக்கு உலகத்துக்கு சுலபமா கொடுக்குறோம், தாராளமாக கொடுக்குறோம். தண்ணி போல வந்து வாயில் எதிர்த்துல கசப்பு, பார்க்க வைராக்கியம், கோபம், சண்டை, சுயநீதி, அநீதி எல்லாம் வருது, வண்டியா வருது ஜனங்களுக்கு. நியாயப்பிரமாணம், சுயநீதி அப்படியே பொங்கி வருது மனுஷனுக்கு. தேவன் தனக்கு 5 நிமிஷத்துக்கு புரோஜனம் இல்லை. ஓடுறாங்க, வாய்க்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, காசுக்கு, பணத்துக்கு, எல்லாம் சாப்பிட்றதுக்கு, நல்லா தூங்கறதுக்கு, நல்லா பெட்டில் தூங்கறதுக்கு தான், வீடு மன தோப்பெல்லாம், நல்லா காரில் போகிறதுக்கு, அவ்வளோதான் கண்ட. நீ நல்லா சாப்பிடுவேன், நல்லா ட்ரெஸ் அணிவேன், நல்லா தூங்கு படுப்பேன். ஆனால் ஆத்துமா ரட்சிப்பு, பரலோக ராஜ்யத்துக்கு, பிசாசுகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவனாக இருந்தாலும் சரி, சினிமா கலைஞனாக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும் சரி, என்ஜினியராக இருந்தாலும், அந்த வானத்துக்கு பூமியின் மேலே மனுஷன் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமும் கட்டளையிட வந்த இயேசு நாடைய வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அவர் ஜீவ வார்த்தை, அவர் தேவ நீதி உயிர்த்ததிலோ பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அதனால பரலோக ராஜ்யத்துக்குள்ள வாங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்கு தத்துவத்துக்குள்ள வாங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே கண்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து நாங்கள் அறிவிக்கிறோம் சொல்லப்படுகிறது. அந்த ஜீவ வார்த்தைக்குள்ள வாங்க, ஜீவ வார்த்தைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் 1 யோவான் 1 அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவின் இடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன அறிமுகப்படுகிறார்? 1 யோவான் 1:2 அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன அறிவிச்சீங்க? நீங்க உலகத்துக்கு என்ன அறிவிச்சீங்க இந்த வருஷம் ஃபுல்லா? இந்த ஆதி முதல் 2025 ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜீவன் வெளிப்பட்டது. எங்க? கிறிஸ்மஸ்ல வெளிப்பட்டது. 2 நாளைக்கு முன்ன கிறிஸ்மஸை கொண்டாடணும் உலகம் ஃபுல்லா. கிறிஸ்மஸ் பரிசுன்னு ஒரு செய்தி கொடுத்துக்கிறேன் பாருங்க. கிறிஸ்மஸ் சர்வீஸ் மெசேஜ் யூடியூப்ல போட்டுக்கிற அந்த செய்தி கேளுங்க. 5 விதமான பரிசு கிறிஸ்து நம்ம வெளிப்பட்டதுனால. அப்போ அந்த ஜீவன் வெளிப்பட்டது. ஆமா, கன்னி மரியாள் வயிற்றுல இயேசு பிறந்தார், வெளிப்பட்டுட்டாரு. வெளிப்பட்டு சிலுவையில அந்த ஜீவ ரத்தத்தை உன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டாரு. உன் பேர் சொல்லி தேவனுக்கும் ஆதாமுக்கு முழு பிதாவே இவர்களுக்கு மன்னியும். என்னத்த மன்னி? பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் மன்னிப்புனா விடுதலை. பாவத்துல விடுதலை, மரணத்துக்கு இடையில சாபத்துல மரணத்தை பாதாத்திலிருந்து விடுதலை ஆயிட்டு அப்படியே விட்டது கிடையாது. அந்த ஜீவ விருட்சத்துக்கு அணியில வரணும். ஜீவரசம் தேவி நீதி தூய்த்ததுக்குள்ள வரணும். அப்போ அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவின் இடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். சபையில் அதுதாங்க அறிவிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. திருச்சபைனா என்ன? உலகத்தில் இருக்க குளோபல் சர்ச். எங்க சபை 816 கோடி பேர் விசுவாசி. சீனியர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன்.
நீ ஏசு என்னங்க சொன்னாங்க? ஒரு ஏசு நீ உலகத்துக்கே ஒலின்னு சொன்னாரா இல்லையா? உலகத்துக்கே பாஸ்டருங்க நீங்க. ஏசு ஏற்றுக்கிட்டா போதும். நீங்க உலகத்துக்கே சீனியர் பாஸ்டர் தான். எல்லாரும் ஏசு ஏற்றுக்கிற ஞான சார்பு திருவந்தில் பங்கிட்டுட்டா நீ உலகத்துக்கே பரிகாரி. கிறிஸ்துவ கொடுக்குற பரிகாரி, ஜீவனை கொடுக்குற, நன்மை தீமை கொடுக்கறது அது பிசாசு பரிகாரி. உலகத்துக்கே நீ சாபம். ஏவாள் என்ன சொல்றாரு? நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை பூச்சிக்கணும் உன்னை வந்து பூமியை முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும். ஆதாம் ஏவாள் மூலமா பிசாசு வார்த்தை கேட்டதுனால அவங்களால பூமியே சபிக்கப்பட்டுச்சான். ஒரு ஆதாம் ஏவாள. நீ ஆதாம் வழியா பிறந்து இயேசுக்கு ஜீவ வச்சது கனியில் வரலன்னா நன்மை தீமை அறியத்தக்க கனியை பூச்சிக்கிறதுனால உலகமே உன் நிமிஷம் சபிக்கப்படுது. அது அப்படியே சொல்றாரு இயேசு. ஏற்றுக்கொண்டு ஞானசம் திருவள்ளுவர் நீ உலகத்துக்கே ஒளி. என்ன ஒளி? இருள், பாவ இருள், மரண இருள் பள்ளத்தாக்கில் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு ஜீவ ஒளி, பரிகாரி, பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கு ஜீவ ஒளி. அப்போ அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமான அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. அதான் 2026 ஜீவ வார்த்தைக்கு கிறிஸ்துக்குள்ள வாங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்குது. சபையில வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. உலகம் முழுதும் எல்லா சபைகளும் வாக்குத்தத்தம். அந்த எந்த வாக்குத்தத்தமாக இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துக்குள் அது ஆமென்று ஆமென். அது கிறிஸ்து இயேசு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரீங்க. அப்போதான் அந்த வாக்குத்தத்தமே பறிக்கும். கிறிஸ்துக்குள் வராமே எல்லா வாக்குத்தத்தையும் வாங்கினேன். நன்மை தீமையில் இருந்தால் பிசாசு வாக்குத்தத்தம் தான் நிறைவேறும். அதான் ஆதாமுக்குள் மரித்து தேவி நீதிக்கு உங்களை பிழைக்க கிறிஸ்துக்குள் வந்துக்கிறீங்க. அப்போ வாக்குத்தத்தங்கள் நிறைவேற கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருங்க. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா தேவி நீதி துவைத்தது தான் வாக்கு. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவமா இருக்குது. அந்த நித்திய எல்லா வாக்கு தத்துவங்களும் இருக்குது. அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க, கிறிஸ்துக்குள்ள ஜீவிங்க, கிறிஸ்துக்குள்ள ஓடுங்க, கிறிஸ்துக்குள் பாருங்க, கிறிஸ்துக்குள் நடங்க. தவறினை இதை செய்ய தவறும் போது நம்ம ஆதாம்குள்ள ஓடுறோம், ஆதாம்குள்ள பார்க்குறோம், ஆதாம்குள்ள சிந்திக்கிறோம், ஆதாம்குள்ள செயல்படுறோம். அதனால மரணம் தான் கிரியை செய்யுது. பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. அதனால ஆதாமுக்குள் வாழ்கிற நீங்கள் கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க, எக்காலத்து வெளிப்படுத்துங்க, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஜம்மனுமா. அதனால புதிய வருடத்தில் காலடி வைக்கிற நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்மஸ்ல அந்த ஜீவன் வெளிப்பட்டது. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். அந்த ஜீவ வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணுங்க. 2026 நியூ சர்வீஸில் 12 மணிக்கு நல்லா சத்தம் போட்டு கையை தட்டி அந்த என்ட்ராவரிங் பாருங்க. 2026 ஜீவ வார்த்தை ஆதி முதல் ஜீவ வார்த்தை ஸ்டார்ட் எண்டு 2026 முதல் ஜீவ வார்த்தை குறித்தே இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்துவம். அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுத்து தான் பாரு. அசுத்தாய் போகாம இருக்காது. பசுத்தாய் எங்க விடுதலை சாபத்தில் பாவத்தை மன தந்து வர விருத்தி. 2026 தாவீது அப்படிதான் வாழ்ந்தான். கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில், எக்காலத்தில் என் நேரத்தில் எப்போதும்ன்றா பாருங்க. கண்டினியூஸ் ப்ராசஸ். 24/7 வாரத்தில் 31 வருஷத்தில் 365 ஜீவ வார்த்தை. ஆமாம், அப்படியே மனுஷன் உல்ட்டாவாக்குறான். மரண வார்த்தை, நன்மை தேமை, நல்லவன் கெட்டவன், சுயநீதி அநீதி, கண்களிச்சமாக சுயம், ஷாக இருக்கிறான் பார். பிசாகிட்ட வர்ற பாடு கொஞ்சம் நஞ்சு இல்லை. கடைசி காலத்தில் உலகமே குட்டி பாதாளமாகுது. படித்தவங்க படிக்காத ஏழை பணக்கார அரசத்தை எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். நான் துர்குணத்தில் ஒரு பாவம் செய்கிறேன், பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவத்துக்கு மரித்து தேவ நீதி அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாழார். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சித்து ஜீவ வார்த்தைகளை கொண்டு வர்றாரு. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அவர் ஜீவ வெச்சத்துக்களில் தேவ நீதி இயேசு சுவாமி இச்சிக்கப்பட்ட சகலம் ஜீவ வெச்சகனியில் நன்மை தேவைகளை எல்லா கேடுபாடும் இன்னும் பூமியை சபிக்கப்படும் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். சுயநீதி அநீதிங்கிறதில்ல. கிறிஸ்துக்குள்ள தேவி நீதி தூய்த்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்துவம். அதை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து
ஆதாம் வந்து முழு உலகத்து செலுத்து. அப்போ 1 யோவான் 1:2 அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை குறித்து தான். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். அந்த ஜீவன்ல இயேசு சாமி பரலோகமே நிச்சயம் சகலம்ங்குது. இந்த ஜீவன் விட்டா மரணம், ஆதாமின் சிந்தை மரணம், அதுல சாப பாவம் மரணங்குது. அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து, இயேசுவை குறித்து சாட்சி, தேவன் தனக்கு ஆதாம் சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, ஜீவ வார்த்தையை, நன்மத்தையும் அறியத்தக்க வார்த்தைகள். சாகு எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, எந்த கிராமத்துக்கு போ, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமிட்டு மரண வார்த்தைகள் இருக்கிறான். அவனுக்கு ஜீவனை, ஜீவ வார்த்தையை அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க, இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. 2022 ஆயத்தமாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குது. இந்த வசனத்தையும் நம்ம வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். 3வது வசனம் பாருங்க. நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்குது? என் பிதா ஜீவனும், குமாரன் இயேசு கிறிஸ்து ஜீவனும், ஆவியான ஜீவனோடு. அந்த ஜீவன தேவி நீதி துவைத்தது. ஐக்கியம்னா பெலோஷிப்பு. அப்போ எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அறிவிக்கிறோன்ற வார்த்தை தான் அதிகமாக வந்து பாருங்க. எதை இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பெலோஷிப்பு பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். அப்போ பிதாவாகிய தேவன் ஜீவனுடையவர், இயேசு ஜீவனோடு, கிறிஸ்து அபிஷேகம் ஆவியானவர் ஜீவனோடு இருக்கிறார். அப்போ ஆவியானவரோடு கூட பிதா குமார் பசுத்த ஆவியானவரோட எங்களுடைய ஐக்கியம் 2026 ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும், ஆதி முதல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம். பிதா குமார் ஆதாம் குடும்பத்தார் இனத்தார் தேசார் மாம்சமானி ஆகும் முழு உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ ஸ்வரஜர் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவங்களை வாய்நாளெல்லாம் 24 வாரத்தில் 364 கொடுத்தா பாவன்ட்டு மரணம் நீங்கி பசுத்தாய் ஊட்டப்பட்டு கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்கும்போது 2024 சக்சஸ்ஃபுல் ஆண்டு, ஜெயத்தின் ஆண்டு, ஆசீர்வாதத்தின் ஆண்டு, வெற்றியின் ஆண்டு, செழிப்பின் ஆண்டு எல்லாம் உங்களுக்கு நடக்கும். எல்லா வாக்கு தத்துவங்களும் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பெலோஷிப்பு ஐக்கியம். வேண்டானினா பிதாவுக்கு பதிலாக சாத்தானு. நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசானு உண்டான யூதர்கள் பார்த்து சொன்னார் பாரு. சாத்தான் ஆதாம்னா பழைய மனுஷன், பாவம் செய்த ஆதாம், நன்மத்தியம் ஆதாம், அசுத்தாவி, பசுத்தாவிக்கு பதில் அசுத்தாவி. சாத்தான் ஆதாம் அசுத்தாவி, இது நெகட்டிவ் தத்துவம், பிசா தத்துவம். அதை கட் பண்ணிட்டு பாவத்துக்கு மாதிரி தேவின் என் பிதா ஜீவனுடைய குமார், பிதா குமார் பசுத்தாவிலே ஞானஸ்தானத்துக்கு என் பிதா ஜீவன் குமார் ஆவியான ஜீவன் தேவன் நீத்து இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம். அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா. யூஆர் ஏ சக்ஸஸ்ஃபுல். உன்னை வெல்ல யாராலும் முடியாது, இயேசு வெல்ல யாராலும் முடியல. ஏன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னாரு. அதை தேவனுக்கு கொடுத்தாரு. ஆதாம் முழு உலகத்து கொடுத்துக்கிட்டே இருந்தார், இடைவிடாமல் கொடுத்தாரு, எக்காலத்தும் கொடுத்தாரு. எங்கே போனாலும் பிசாசையும் பாவத்தையும் மரணத்தை தடுத்து பாதாளத்தையும் ஜெயிச்சார். உலகத்துக்கு வழியாக இருந்தார், பூமிக்கு உப்பா இருந்தார். அந்த ஜீவன் நமக்குள்ளே வெளிப்பட்டது. கிறிஸ்மஸில் 25 கிறிஸ்துவ உலகமே கிறிஸ்துவை கொண்டாடினார்கள். அந்த கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல.
அந்த கனியை பறிக்காதே புஷிக்கு நாளிலே சாகவே சாவான்னு சொன்னவரே அவர் தான் ஏதேன் தோட்டத்தில். இப்போ நன்மை தீமை அறியத்தக்க கணிப்பு சாகவே சாகுறது எல்லாரும் விடியலாக்கும்படி அந்த இயேசுவாகிய ஜீவன் உலகத்தில் வெளிப்பட்டார். அவரை நம்ம ஏற்றுக்கிறோம். ஜீவ வார்த்தையை பேசுங்க. அந்த ஜீவனில் தேவி நீதி தூத்தியில் இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தத்துவம் பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆதி வந்து எல்லா வாக்கு தத்துவம் ஜீவ வாக்கு தத்துவம். உங்கள் சபையில் கூட எந்த ஒரு வாக்கு தத்துவத்தை எடுங்க, அது இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென் ஆமென். அந்த வாக்கு தத்துவத்தை தேவன் தனக்கு ஆதம் முழு எல்லாம் தாண்டும் போது அது நிறைவேறித்தான் ஆகணும். வாக்கு தத்துவம் ஜீவ வாக்கு தத்துவம். நீ நன்மை தீமையில் இருந்தீங்கன்னா ஜீவ வாக்கு தத்துவம் நிறைவேறாது. அதனால் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும், ஜீவ வார்த்தையிலே இருக்கணும். அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போயிடுச்சு. உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் 2000க்கு மேலே எல்லாம் ஜீவ காது கிழிஞ்சு போடும். கேட்டு உலகத்தை என் செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கு. ஏன்னா எங்கே போனாலும் ஆதம் குழப்ப அந்த நன்மை தீமை ஒரு பிசாசு மேலே ஆகப்பட்டுக்கிறான். ஏசு ஓடி நாடி நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து அந்த தேவன் தனக்கு அசுத்தாயத்து பசுத்தாயிருக்கு. இனி கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் இன்னும் வார்த்தை நிலைத்திரு. ஆமாம், நர்றதும் பிரகந்தமாக இருக்காது. ஒரு நாள் நன்மத்தையும் ஒரு நாள் ஜீவன் இப்படி இருந்தாக்கா செடி வளராது. ஸ்டார்ட் பண்ணு 2024 ஸ்டார்ட் பண்ணி 2026 எண்டு வரைக்கும் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரையும் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு தீர்மானம் பண்ணு. எவ்வளோ தீர்மானம் பண்ணி பாரு. எந்த தீர்மானத்தை எடு. ஆமாம், 2026 இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருப்பேன். எப்படியோ தவறும் போது டிஸ்கரேஜ் ஆகும். உடனே இயேசு ரத்தத்தால் கழுவப்படு. அதுக்கு தான் ரத்தத்தை வச்சுக்கிறாரு. திடீர்னு கீழே விழுந்துட்டப்பா, உடனே போய் தண்ணி போட்டு கழுவி கிளீன் ஆகலையா, அது மணிக்கணக்காக இருக்காது. அது புழு வச்சு புட வைக்கிற வெளியும் நன்மத்தை சுயநீதியிலே எழுந்துடாத. இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிச்சுதான். கிறிஸ்துக்குள்ளே எத்தனை முறை நீதிமான் 7 முறை முடிந்தாலும் அவன் மீண்டும் எழுந்திருப்பான்னு சொல்லப்படுது. அதனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே தேவன் தரக்குள்ள கொடுக்க நீ மெச்சூடாக இந்த பாவம் செய்தெல்லாம் செயலேருந்து வர. ஆனால் கிறிஸ்துவத்தில் நல்லா மெச்சூரா ஜீவ வார்த்தை இயேசுக்கு சாமட்ட வாக்கு பரலோகராஜ் எல்லையற்ற யாரையும் மண்ணி யாரையும் நேசி இயேசு இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டாரு. கல்வாரிசியில் பாவத்தையும் சாபத்தவும் அக்கம்பது என்னையா பேசாரு. அவ்வளோ சாபத்தை அவ்வளோ ஜீவ வார்த்தை தான் பிதாவினுக்கு அபிவிருத்தி ஜீவன் விட்ட ஈட்டால் அதே ஜீவ சார் 3 நாள் பாவத்தை தான் மறந்து 3ஆம் பசுத தேவ உலகத்தையும் கொள்ளைக்கு பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. இந்த ஜீவ வார்த்தைகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள மிஸ் பண்ணாத. உலகத்தில் எங்குமே கேட்ட விலையேற்பட்ட சத்தியங்கள். இந்த சேனலில் 100 பேருக்கு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு. உன் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு. நல்ல வேலை செய். ஏராளம் செய்தி, இது ஒரு செய்தி தாங்க. இன்னும் ஏராளம் செய்தி கொடுத்து இந்த வருஷம் ஃபுல்லாக கேட்க நீ ஜீவனில் மெச்சூர்ட் ஆகிடுவேன். உணர்வுபூர்வமாகவே இருக்க. எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசத்துக்கு எல்லாம் ஆதாம்குள்ள அம்மா வைத்த பாவத்தின் சம்பளம் மனத்தில் நன்மத்தை மாதிரியே தக்கவன் ஷாக கிடக்கிறான். பணம் இருக்குது, காசு சில பேருக்கு அதுவும் இல்லை. வறுமை தேத்திரி எப்படியோ ஒரு பிசாசாகி தான் இருப்பான். நன்மை தேவையில் தான் இருப்பான். கிறிஸ்துக்குள்ள கொண்டு வா. ஜீவன தேவனுக்கு ஆதம் பசுத்தாய் இருக்குது. நீ உலகத்துக்கு வழி பூமிக்கு உப்பு. ஜீவ வார்த்தைகள் வா. ஜவனம் பசு பிதாவே இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா கர்த்தாதி கர்த்தா சேனைகள் கத்தர் மகிழ்வுள்ள தேவன் இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆதி முதல் ஆண்டவரே ஜனவரி தொடங்கி இந்த வருகிற டிசம்பர் 27ஆம் தேதிக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்னும் 3 நாடுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து கிறிஸ்துவஸ்குள்ளே நிலைத்து நீரே திராட்சை செடி நாங்கள் கொடிகள் ஒருவனில் வாட்டின ஜீவ உலகம் ஜீவவான ஜீவ பூமி ஜீவ சட்டம் ஜீவ ரத்தம் ஜீவ கண்ணு ஜீவ காது ஜீவ ஆற்று நன்மத்தை மாதிரி ஷாகவே ஷாவாயின்குது. அது இயேசு ரத்தத்தால் சகலத்தை கழுவி சுற்றி ஜீவ விச்சத்துக்கள் வருங்கத்தா. இயேசு ஜீவன் பருவது இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்தெல்லாம் பிதாக்குமார் பசுத்தாய் கொடுக்க ஆதாமத்து முடுகுளத்து கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்காலத்து கொடுக்க சோர்ந்து போகாமல் கொடுக்க வாய்நாளெல்லாம் கொடுக்க. அவரே கிறிஸ்து சிந்தையே உங்களுக்குள்ள இருக்குது. இயேசு சரியஸ் ரத்தத்துக்கு வெளியே வானதோடு பரலோகமே இருக்குது. இயேசு சரியஸ் ரத்தத்துக்குள்ள அந்த பிதாகுமார் பசு ஆதாமத்து முழு உலகத்துக்கு வருகை 2020 ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் வருகிற நியூ இயரில் அவருடைய அந்த 12வது மணி நேரத்தில் எல்லா சபையாரும் புது வருடத்துக்குள் பிரவேசிக்கும் போது ஜீவ வார்த்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காவே இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமிட்ட வாக்குத்தத்தில் ஸ்டார்ட் பண்ணி அந்த வருடம் முழுதும் கிறிஸ்து இந்த சிந்தையிலே நிலைத்திருக்கிறதாவே விசுவாசம் துரத்தப்பட்ட சாப பாவமான தத்தில் ஒரு பசுத்தாய் வந்து ஆபிரகாம் பலிபீடத்தில் ஒரு 18 ஆட்டுடைய தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல் காது ஈசாக் யாக்கோபு அவங்களாம் கிறிஸ்து சிந்தையிலே இருந்தாங்க. உலகத்தை கலக்கினாங்க. உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பா இருந்தாங்க. அதுபோல இந்த 2024 இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு நீ ஆயத்தப்படுத்தபடி ஜெபிக்கங்க தாய். கிறிஸ்துவ சிந்தையை இருக்கட்டுக்க தாய். சகல பாவத்தை நீக்கட்டுக்க தாய். சென்ற பாவம் பெருமோ எந்த பாவமாக இருந்தாலும் சரி இயேசு ஓவர் போயிட்டு பிசாசே சின்னவன் பாவையை மாத்திரம் விபச்சாரம் வேச்சோ கொலை எல்லாமே சின்னதான். பேசுவே சின்னவன் பிசாசே சின்னவன். இயேசு பெரியவர். இயேசு ரத்தம் ஓவர் போயிடு. பிசாசு 10 ரூபாய் விலைனா இயேசு கோடி ரூபாய் விலை. கோடி விலை மதிப்புள்ளவர். அந்த இயேசு ரத்தத்துக்கு விலை போடணும். வானத்தில் சகல பாவத்தையும் அந்த தேவனுக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும். இதை அட்டாக்டாக செய்யணும்.
உன் பாவம் தேவனையும் முழுவதும் உன்னை இது பூமி முள்ளு குறுப்பு வாய்நாளாக உண்டாகுது உனக்கு. ஆதாம் சேர்ந்த மரணத்தை கிறிஸ்து சேர்ந்த ஜீவன சமாதானம். அவர் உயிர் ஜீவனமாக இருக்கிறார். அது உன் பேர் சொல்லி மனைவி பேர் சொல்லி பிள்ளைங்க பேர் சொல்லி ஏரியா இருக்க சொல்லி சபையில் இருக்க விசுவாசி பேர் இயேசு ஜீவன் பேர் இயேசு சாமட்ட வாக்குத்தத்தங்களை அவருக்குள் தேவ நீதி உயிர்த்தெழுங்குது. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமத்து முழுவதும் கொடுக்க வாழ்நாளெல்லாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க 2026 கனியுள்ள வாழ்க்கை மிகுந்த கனி என்ன ஒருவன் நின்றில் வார்த்தை நிலைத்திருந்தால் மிகுந்த கனி ஆசுவாத கனி சமாதான சந்தோஷ வாக்குத்தத்த கனி சகல நன்மை கிருபையும் தெய்வ ஆசுவாத ஐஸ்வர்யம் மகிழ்வு கனவு பூச்சிக்கு உண்டாகிருக்கதா எழுந்து போன ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்திருக்காரு. 2025 ஏந்து போனதெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேவ நீதி இயேசு சாமட்ட வாக்குத்த தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து கொடுக்கும்போது 2025 ஏந்து போனதெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள சகலத்தை பெற்று 2026 இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஒப்பு கொடுக்குறங்க தாவே. முழுவதும் 816 கோடிக்கு அதிகமான இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுக்குறங்க தாவே. நீ உலகத்துக்கே ஒளி பூமிக்கே உப்புன்னு சொல்லிடுறங்க தாவே. ஆதாமுக்குள்ளே பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வருவீ எல்லாரும் 816 கோடிக்கு மக்கள் தொகை ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இந்திய தேசம் 140 இயேசு ஜீவசார ஜீவ தேவி நீ தூத்தில் முழு உலகத்துக்கு அவங்க பேர் தேவனுக்கு ஆதம் அசுத்தை தோத்துக்கு பசுத்தை அலையில கிராமத்தில் பட்டத்தில் கட்ட வைக்கிறங்க தா. ஒரு மாபெரும் எழுப்பில் வரட்டுங்க தா. 2026 கிறிஸ்து சிந்தைய மாம்சமானி அவருக்கு உண்டாக்குறதா. சகல பாவத்தை நீக்கி சுற்றி இந்திய தேசத்து தமிழ்நாட்டில் சாப பாவம் அது கிராமத்து பட்டண தேச குடும்பங்களுக்கு எல்லா சாபம் நன்மத்தை வரை வேரோடு தொழில் இயேசு ஜூன் பண்ணி தேவை நீ தூத்தர் கோடா கொடியாய் பிதாகுமார் பசுவாய்க்கு ஆதாம் முழு கோட வாய்நாளம் குத்துட்டே இருக்கதா. அவர் அந்த ஜீவன் வெளிப்பட்டது. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டு இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. என் பிதா ஜீவனுடையவராக யோவான் 5:26 என் பிதா குமாரன் ஜீவன் அவன் ஜோயே ஜீவனுக்குள்ள ஜீவ மார்க்கத்தில் வரும்படி இந்த செய்தியை கேட்குற ஒரு நீ கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்கும்படி ஒப்புடுகிறங்க தாய். ஒரு மாபெரிய ஏய்ப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தில் இருக்கிறோம் எங்கள் ஜீவில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை ஒவ்வொரு நாட்டுக்கு ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெல்லூர்னு சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணால் என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த செய்தியை கேளுங்க. புதிய வருடத்தில் 2026 ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீவ வார்த்தையில் தொடங்குங்க. ஜீவ வார்த்தையிலே முடிங்க. அந்த ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குது இச்சிக்கப்பட்ட சகலங்குது வீடு மன தோப்பு தோப்பு எல்லாமே இருக்குது. இயேசு கிறிஸ்து இல்லை பரலோக ராஜ்யங்குது. அந்த பிதாகுமார் புஸ்தகம் ஆதாம் முழு உலகத்துக்கு உணர்வுமாக கொடுத்து 24/7 வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. எல்லா பிசாசும் ஜெயிப்பீங்க. பாவத்தை சாபத்தை மனதை பாதாளத்தையும் ஜெயிப்பீங்க. இயேசு மத்திய மார்க்கும் இயேசு ஜீவ வச்சு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனே கொடுறாரு. பிதாவாய்த்து ஆவிப்பத்தி ஜீவசார ஜீவன் கொடுக்குறாரு. முழு உலகத்தை கொடுக்குறாரு. எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இயேசு உங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே அந்த ஜீவன் வெளிப்பட்டதுன்னு போடப்பட்டது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது சொல்லப்பட்டது. அதனால் நிலைத்திருங்க. மிகுந்த கனிகளை கொடுங்க. 2026 செழிப்பு நாண்டாக ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தின் மகிமையும் கனவு புகழ்ச்சிக்கு வெற்றி ஜெயனும் ஆண்டாக இருக்கும்படி உங்களை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 27/12/2025 வருடத்தின் கடைசி நாட்டில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேபில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கண்டிப்பாக உங்களோட கர்த்தர் பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண உங்களுக்கு விருப்பம் தான் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினா என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிரிசு கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை நிச்சயம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். மீடியா சரியாக இருங்க. என் செய்தி ஏராளம் செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். கடைசி நாள் லேப்பில் உங்களால் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்த என் செய்தி கேட்க உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. இல்லைன்னா இன்னொரு ஊழியம் செய்வீங்க. நன்மை தேம காரியத்தை அதையே செய்யாமல் இருக்க முடியாது. அதை செய்தால் சாகவே சாவாயிடுச்சு. இதை செய்தால் பிழைக்கவே பிழைப்பாய். இயேசு கிறிஸ்துவின் பரிவுதனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுன்னா என்னோடு கூட இணைக்கப்படுங்கள். நாங்கள் உலகளாக திருச்சபை எஃப்ஜிசி வெள்ளூரில் நான் ஊழியம் செய்கிறேன். எங்கள் சபைக்கு வான கூற பூமி பாதம் 816 கோடி பேர் விசுவாசிங்க தான் எங்கள் சபைக்கு. எங்களுக்கு எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தத்தை பசுத்தாய் இருக்கிற ஊழியம் தான் எங்கள் ஊழியா. இயேசு மத்திய மார்க் லூக்கா போய்தான்
பெரியவருக்கு ஒரு டென்ட் போட்டு 100 பேர் 200 பேர் 1000 பேர் வச்சுன்னு இல்லை. எங்கே போனாலும் நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து தேவன் தனக்கு ஆதம் அசுத்த பசுத்தாயிருக்கு. இப்படி தான் ஊழி செஞ்சேன். அந்த ஊழி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதனால் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மாபெரும் எழுப்பலை கண்டடைவீர்கள். 2026 ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.